கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இந்த சாப்டர் நம்ம அநேகந்தரம் தியானிச்சிருக்கிறோம். யாக்கோபு ஏசாவை விட்டு ஓடி போகும்போது ஒரு இடத்துல தூங்குவார். தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வார்த்தை. இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மளுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரால் நடத்தப்படுறோமோ, ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலையும் உணர்த்தி நடத்துகிறாரோ, அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவருடைய என்ன சொல்கிறது, ஒரு அறிவுரையோட ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் சரி, நம்மளுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலையும் எதுவாக இருந்தாலும், ஈவன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட நம்ம கர்த்தர்ட்ட கேட்கலாம், தப்பே கிடையாது. இதை நான் ஃபாலோ பண்ணட்டுமா ஏசப்பா, இதை பண்ணட்டுமான்னு நம்ம என்ன நமக்கு தேவை இருக்கிறதோ அதை கர்த்தர்ட்ட கேட்டு ஒன்றையும் செய்யும்போது கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நடத்துகிறாருங்கிறத நாமளே உணர முடியும். இன்னும் அதையும் தாண்டி போனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு நம்மளுடைய சொந்த காதால் நம்ம கேட்கலாம், அவருடைய தொடுதலை உணரலாம். இது எல்லாமே ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதம். நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப குயிக்காக பார்க்கலாம். இன்றைக்கும் அதன்படி தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் நமக்கு முடிவு தெரியாமல் இருந்தாலும் சரி, இது என்னவா இருக்குமோ, எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் கொண்டு வந்துடணும். ஏசப்பா, இது உங்களுடையது, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இதுக்கு நல்ல ஒரு பதிலை நீங்கள் தாங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதை அவர்கிட்ட கேட்டு செய்யும்போது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை உணர்த்தி நடத்துவாங்க. அதே மாதிரி நம்ம எதை கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறோமோ அதில் நாம் மிகுந்த வளர்ச்சி அடைவோம். அதை நான் உணர்ந்துட்டேன். கர்த்தர் அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ளாக நம்ம ஒவ்வொருத்தரையும் நடத்துவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு தொடங்குவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவாங்க. இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக, அருமையான ஆராதனைக்காக நாம் ஏசப்பாக நன்றி செலுத்தலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கீங்கப்பா. இன்றைய தினத்திலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. அந்த வார்த்தைகளின்படியே எங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி உணர்த்தி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி. எங்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நன்றி. எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.